எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை எடுத்ததுங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, பாரிஸ்க்கு தாங்க. ஒன் டே. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:00 ஆகுது. மார்னிங் வந்து ஒரு 4:00 எந்திரிச்சு கிளம்பியாச்சு. லியோன்லேருந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸில் போயிடலாம் நம்ம. நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்து பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திவ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். எதுனாலுமே பார்த்திவ் மால்லேருந்து தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ் கிட்டேயே நம்ம வந்து மாலுக்கு ரீச் ஆயிடலாம். அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டு, ட்ரெயின் எதுனாலுமே இந்த மாலில் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து என்ட்ரன்ஸ்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு வந்து 7 மணிக்கு ட்ரெயின், 9 மணிக்கு நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சமாக வந்து ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு. நம்ம புக் பண்ணியிருந்தது வந்து டிஜிவி ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தது. டிஜிவி அப்படின்றது வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது. நார்மல் ட்ரெயின் வந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலர் டைமில் போகும். இது வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிடும். நம்ம வந்து டிஜிவிலே பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணியிருந்தது. பிஸ்னஸ் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும். அதே போல் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே வந்து ட்ரெயினில் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வர்றது. நம்மளுக்கு ஒரு சின்ன மிரர் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஒரு குட்டியான ஸ்பேஸும் பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து சார்ஜருக்குரியது, காலுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றதில் இந்த மாதிரி கிடையாதுங்க. வைஃபை கனெக்ஷனோடு இருக்குது. பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் லைட்டுக்குரியது எல்லாமே இருந்தது. நல்லா சாஞ்சு நம்ம வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒன் டே அப்படின்றதுனால நம்ம நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் காலெல்லாம் நீட்டி கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு. ஃபோனில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக சார்ஜ் போட்டாச்சு. இப்போ ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனவுடனே சரி நம்ம வாங்கினோம்ல இந்த ப்ரெட்டு அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நெய்யாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா சில ப்ரெட்டில் தான் அந்த மாதிரி ஓவர் நெய்யாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரெட்டில் அந்த மாதிரி இருக்காது. நல்லா லேயராக வச்சு இது வந்து பாவோ ஷோக்கலா. ஸோ அவ்வளோ நெய் பயங்கரமாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு மொறு நல்லா இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்னால் ஒன்றுக்கு மேலே சாப்பிடவே முடியல. என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு சரி உள்ளே இருக்க கெஃபட்டீரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பீர், வைனு, டீ, காஃபி, ஹாட் ட்ரிங்க்கு, இந்த சைடில் வந்து டெசர்ட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இங்கேயும் கூட நம்ம வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த சைடில் வந்து பிஸ்கெட்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி இது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து பாரிஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க. பாருங்கள், இப்போ தான் ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம நடந்துகிட்ருக்கோம். நம்ம எடுத்த உடனே போனதை வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு நடக்கிற அந்த ஏரியாவுக்கு தான் போனோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னும் 2 வீக்ஸில் வந்து கிளம்புறாங்க. அதாவது பாரிஸ் வராங்க. அவங்க வந்து 2 வாரம் இங்கே வந்து அவங்க கம்பெனிலேருந்து ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வராங்க. ஸோ அதனால் எங்களையும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தாங்க. எடுத்தோடனே இங்கே வந்து நிறைய பேர் ஃபுட்பால் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே அந்த பேஸ்கெட் பாலு, டென்னிஸு இதெல்லாம் வந்து நல்லா நின்று கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து அந்த இதுக்குரிய அலாட் பண்ணியிருக்க இடம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு பயங்கர க்ரௌடாக இருந்தது. சும்மாவே பாரிஸ் கேட்கவே வேணாம், அவ்வளோ வந்து கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து ஒலிம்பிக் வேறு நடக்குதுன்றதுனால விலை பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்குது. அதே போல் கூட்டமும் பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ப்ரொடெக்ஷனாக இருந்தது. எல்லாமே செக் பண்ணி தான் நம்மளை அனுப்புகிறாங்க. ஆப்வியஸாக அப்படி தான் அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தவங்க சொன்னதை வந்து வாங்க நான் வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு உங்களை ப்ளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதை இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது, பட் ஆனால் அங்கே எப்படி அவுட் சைடில் இருக்குன்றதை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பேட்மிண்டன் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் விளையாண்டுட்டு அங்கேருந்து நடந்தே போனோம். நடந்து போகிறது பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஒரு கார்டன் இருந்தது. அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு நடக்கிறதுக்கு தூரம் வந்து ட்ரெயின் எடுத்து தான் போகணும். ஆனாலுமே அந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருந்தது. கார்டன் வந்து நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. அந்த கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்து பார்க்குறதுக்கே அப்படியே காலையில் வேறையா, இப்போ வெயில் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக மிதமான காற்றோட அவ்வளோ சிலுன்னு
சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த சைடில் வந்து இந்த லேக் மாதிரி இருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா நின்று அங்கங்கே நின்று குழந்தைங்கள வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். ஆனால் அவங்க வழக்கம் போல் வேணான்ட்டாங்க. இருந்தாலுமே என்னோடய சின்ன பொண்ணுலாம் நின்று அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூப்பராக வேடிக்கை பார்த்துருந்தோம். சைடில் வந்து ஒருத்தவங்க கூட ப்ரொஃபஷனலாக வந்து கேமராலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த செட்டப்பில் வச்சு தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஃபோட்டோ ஷூட்டு அல்லது எதாவது மூவி பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் நின்று நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். இந்த பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கிட்டக்க போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. குட்டி குட்டியாக அடுக்கடுக்காக குட்டி குட்டியாக. ஸோ அந்த இதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிறது தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு வழியாக நம்ம அவங்க தங்கியிருக்கிற தங்க போகிற அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த பிளேஸில் தான் அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாட் பண்ணியிருக்க பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது விதவிதமாக. நடுவில் வந்து நம்ம நடந்து போகிறாப்புல இருக்குது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லா இதுலேயுமே வந்து மேலே பாருங்கள், மேலே வந்து ஒரு இது வந்து கட்டி விட்ருக்காங்க வெயிலுக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த டென்ட் மாதிரி கட்டி விட்டுருக்கிறதுல சூப்பராக வந்து ஒலிம்பிக்ஸ் தீம் வச்ச டால் எல்லாம் பொம்மையெல்லாம் நீளமாக அப்படி தொங்க விட்டுருந்தாங்க. அது பார்க்கறதுக்குமே அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயுமே ஒலிம்பிக்ஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு மோஸ்ட்லி இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஃப்ரெஞ்ச்லேயும் இருக்கும். அந்த மாதிரி எழுதி போட்டு ஆஃபர்ஸ் வந்து நிறையா இருந்தது. இந்த பாருங்கள், இந்த பொம்மையை தான் சொன்னேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கஃபெட்டீரியாவுக்கு வந்தோம். அங்கே ஒரு காஃபி வந்து வாங்கி குடித்தாச்சு. இது வந்து மில்க் வித் நம்ம சொன்னால் தான் தருவாங்க. மில்க் வித் காஃபி குடிச்சிட்டு நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பயங்கரமான பியூட்டிஃபுல்லான பிளேஸில் தான் நிற்கிறோம். வேர்ல்டில் வந்து இதுவும் ஒரு இது தான். ஐஃபில் டவர் முன்னாடி தான் நிற்கிறோம். இதை வந்து ஈஃபில் டவர்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சில் சொன்னது அப்படின்னா ஈஃபில் டவர், அதே தான் இங்கிலீஷில் சொன்னால் ஐஃபில் டவர். ரெண்டுலேயுமே நம்ம சொல்லிக்கிறலாம். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ஒலிம்பிக் தீமோட அந்த ரிங்கெல்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் எங்கே பார்த்தாலுமே ஒரே ப்ரொடெக்ஷன் தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. நம்ம வந்து உள்ளே அலோட் கிடையாதுங்க. ஒரு இதுக்கு வந்து புக் பண்ணணும் அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணியிருந்துருக்கணும் டிக்கெட்ஸ் எல்லாமே. அப்போ தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னாச்சு. வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிட்ட தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அங்கே தான் வந்திருக்கோம். பட் ஆனால் இதோட இது வந்து மாறிடுச்சு போல். வேற ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா செம சொதப்பலுங்க. வஞ்சர மீன் வாங்கியிருந்தோம். அது பார்த்தா பயங்கர சொதப்பல். அதோட ஃபிஷ்ஷு வந்து வாசம் அப்படி ஒரு வாசம், சாப்பிடவே முடியலை. பரோட்டா வாங்கியிருந்தோம். அதே போல் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது, சூப்பர் தான். அது கூட ஒரு தால்ச்சா கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என் பெரிய பொண்ணு வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இந்த வஞ்சர மீன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட முடியாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டேன். செம நாத்தமாக இருந்ததுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கேர்துனார் ரோட்டில் தான் இருக்கோம். கேர்துனார் ரோடு வந்து மினி இந்தியான்னே சொல்லலாம். எல்லா விதமான இதுவும் இருக்கும். கணேஷ் ஸ்வீட்ஸில் தான் எப்போதுமே நாங்கள் வந்து இப்போ 3rd டைம் வர்றேன் நான். இங்கே தான் வந்து வாங்குவோம். எல்லாமே இருக்கும் இந்த கடையில். ஜாங்கிரி, பால்கோவா, திரட்டுப்பால், எல்லா கலாக்கண்ட், லட்டு, அதிரசம் எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஏதோ மதுரையில் ஏதோ ஸ்வீட் கடையில் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருக்கும் இந்த கடையில் வாங்கணும் அப்படின்னா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டெம்ப்டிங்காக இருக்கும், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. ஸோ எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த கடையில் வாங்கினோம். பாருங்கள், அப்படியே பார்க்கும்போதே நம்ம இங்கே இருந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மசால்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்டிங்க்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் பார்த்தோம். அப்படியே ஃப்ளாட் ஆயாச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த கேர்துனார் ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சாச்சு. சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாருக்குரியது, இங்கே வந்து மண்பானை இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. மண்பானைக்குரியதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கே. சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து எதுவும் வாங்கலை. அடுத்து வந்து தீபாவளி அப்போ முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலான்னு இப்போ இங்கே நிற்கிற உள்ளே வந்திருக்க ஷாப்பு வந்து மோஸ்ட்லி கட்டாயம் வராமல் இருக்க மாட்டோம். இங்கே வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, அந்த ஃபேஸ்க்கு போடுறது, அதே போல் வந்து தலைவலி தைலம், கால்வலி தைலம், இது எல்லாமே இங்கே இருக்கும்.
லியோனில் அந்த மாதிரி எதுவுமே இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த எதுவுமே கிடைக்காது. அது டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கேயும் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து சும்மா இன்னொரு ஷாப் இருந்ததுங்க. பக்கத்துலேயே ஒரு நடக்கிறதே ஒரு வளையல் ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. உள்ளே நுழைஞ்சோம். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் உள்ளே வந்ததுன்னு எனக்கு என்னவோ இதெல்லாம் பழைய ஆஸ் யூஷுவல் நம்ம வாங்குகிற அதே மாடலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு நான் போனேன். ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். ஒன்று பார்த்தா ரொம்ப பழசாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தோடெலாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ அடுத்து வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் வருதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அந்த மேரேஜுக்கு இந்தியன் மேரேஜ், அதுவும் இந்தியன் வெட்ஸ் ஃப்ரெஞ்சு பொண்ணோட மேரேஜ். ஸோ அது கட்டாயம் வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கட்டாயம் நீங்கள் பாருங்கள். இந்த மோதிரம் பாருங்கள். சரி அதுக்கு தான் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஒழுங்காகவே அமையவே இல்லை. ரொம்ப ஏமாற்றமாக தான் போச்சு. இதுக்கு அடுத்தும் வந்து இன்னொரு கடையெல்லாம் அலையிறதுக்கு நம்மளால் முடியவே இல்லை. ஸ்நாக்ஸ் எல்லாம் பயங்கர ஹெவியாக இருந்தது. இன்னொன்று நம்மளுக்கு வந்து ரிட்டர்னுக்கு ட்ரெயின் வந்து 7 o'clock போட்டிருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்புறணும். அதனால் வேகமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் நம்ம போகிறது வந்து இந்தியா ஹவுஸ் தாங்க. இங்கே ஒலிம்பிக்ஸில் வந்து ஒவ்வொருக்கும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. India House would win a gold. And that medal, ladies and gentlemen, would belong to each one of you. And to our teams and organizers and volunteers of India House who have worked tirelessly for months to put this together for you. Let's give a big round of applause to all the volunteers. Thank you, Neetaji. Friends and fans, thank you once again for all the love and affection you have showered on us. Thank you from our hearts. We go back from Paris with memories and hearts full of joy. Until next time, farewell. Au revoir. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து கொரியன் ஹவுஸ் தான். என்னோடய 2 பொண்ணுங்களுமே சரியான கொரியன் பைத்தியங்க. எப்படி தான் அப்படி பிடிச்சிச்சோ அதனால கொரியன் ஹவுஸ் தான் போகணுன்ட்டாங்க. வாங்க உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோ பூத் அப்படி தான் இருந்தது. அந்த கொரியன் எப்படி நம்ம வந்து ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்களோ அதே போல் அந்த கொரியன் ஆக்ட்ரஸ் உரிய ஃபோட்டோ பூத்தாக இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டவங்க நின்று அந்த கேபாப் குறிக்கிறது எல்லாமே அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஃப்ரீ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஆனால் க்யூ தான் செம்மையாக இருந்தது. என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சி அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவே எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக அது வந்து 1 hour கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். கட்டாயம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நம்ம அருமையான இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.